வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி சிக்கன் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு 25 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுடணும். கேஸை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 1/2 kg சிக்கன், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். சிக்கனில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்துருக்குல்ல, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு 300 ml தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். வெயிட் போட்டு 4 விசில், அப்படி இல்லைன்னா வந்து 6 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் 2 பேருக்கு தான் இப்போ வந்து சிக்கன் ரசம் வச்சு காட்ட போகிறேன். ஸ்டீம் இறங்கியிருந்துமே அதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 4 பீஸை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து ரசப்பொடி சேர்த்துக்கணும். இந்த ரசப்பொடி எப்படி செய்யுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை கைப்பிடி அளவு மல்லித்தலை, சிக்கனையும் சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேக வைக்கிறப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதிலே கொட்டிட்டு நல்லா கலந்துட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட சிக்கன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.